இந்த ஒரு சினாரியோவை யோசித்து பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளால் ட்ரிப் போகலாம் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது நம்மளுடைய மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகக்கூடிய அந்த ட்ராவல், அங்கே இருக்கக்கூடிய ஃபன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மிஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய லேக், அங்கே இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், அந்த ஹில்ஸ், அந்த சில்னஸ், இது மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். கொடைக்கானலுடைய அந்த பியூட்டிஃபுல்லான திங்ஸ் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும். அட் த சேம் டைம் அதில் நிறைய நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குது. ஹில்ஸ் போகிறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஹில்ஸில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாமிட் வரலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற மாதிரி இருக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் சைட்ஸும் கொடைக்கானலோ இல்லை ஏதோ ஹில் ஸ்டேஷன் போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் வி டிடன்ட் பாதர் அபவுட் தட், வி டிடன்ட் கேர் அபவுட் தட். அதை பற்றி யோசிக்க மாட்டோம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட அது நமக்கு மைண்ட்லேயே வராது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி சொன்ன பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்திலே வரும். ஸோ இதே விஷயங்களை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் அப்ளை பண்ணும்பொழுது இப்போது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய நெகட்டிவ் சைட்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்க பண்ண தப்பு, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், மென்டல் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். இஃப் யூ ஃபோக்கஸ் த பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் அதர்ஸ், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பாசிட்டிவ் சைட்ஸை பார்க்கும் பொழுது அது நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், காமாக இருக்கும், மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். அவங்க நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்லதாவது பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த நல்ல விஷயங்களை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும். அடுத்தவங்க பார்க்குற விதம் அப்படின்றது மாறும். நம்ம லைஃப் ஸ்டைலுமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நோ ஒன் இஸ் ரைட், நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். இங்கே யாருமே சரின்றது கிடையாது. யாருமே சரியாக எல்லா விஷயத்தையும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் இல்லையா? ஸோ அதனால் நிறைய ஃபால்ட் இருக்கும், நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா தவறுகள் பண்ணலாம். ஸோ அதனால் நெகட்டிவ் சைட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது பதிலாக பாசிட்டிவ் சைட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். நானும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ப்ளேம் பண்ணிட்டே இருப்பேன். அவங்களோட நெகட்டிவ் சைட்ஸை யோசிப்பேன். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டருடைய ஆள் தான் நானும். அடுத்தவங்க பண்ண தப்பு, அடுத்தவங்க மிஸ்டேக்ஸை எப்போ பார்த்தா நோட் பண்ணிவிட்டு அதையே பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் நானும். இதிலிருந்து மாறணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நானும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.